சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் போன வருஷம் தமிழில் வெளியான 1000 பொற்காசுகள் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நகைச்சுவையான அண்டர் ரேட்டட் த்ரில்லர் படம் இது. முழுக்க முழுக்க காமெடியாக சொல்ல வந்த விஷயத்த சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு படம் வந்ததே நம்மள பல பேருக்கு தெரியலங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயம். இந்த மாதிரி கதைகளுக்கு நிச்சயம் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க குருவாடிப்பட்டின்ற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இந்த ஊரில் தான் நம்ம பருத்தி வீரன் சரவணன் வசிக்கிறாரு. இவரை நான் சிம்பிளாக செவ்வாழைன்னு சொல்கிறேன். நம்ம செவ்வாழைக்கு வயசு 50க்கு மேலே ஆகுது. இவர் எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டார். இவர் வீட்டுக்குள்ளே தப்பி தவறி ஒரு சேவல் வந்துச்சுன்னா கூட அதை பிடிச்சி குழம்பு வச்சிருவார். சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் செஞ்சு தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட ஒரு வடநாட்டு பிச்சைக்காரன் இருக்கான். அவனுக்கு இவர் ஆதரவாக சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் வழக்கம் போல் செவ்வாழை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நேரம் ஊரில் இருந்து இவரோட தங்கச்சியும் தங்கச்சி பையனும் வராங்க. தங்கச்சி பையன் கேரக்டரில் விதார்த் தான் நடிச்சிருப்பார். இவர் தான் அந்த கதையோட ஹீரோ. தங்கச்சியும், அண்ணே இவன் எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வந்துடுறான், சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், நீ கண்டிச்சா கொஞ்சம் அமைதியாக இருப்பான், கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. இதான் சாக்குன்னு செவ்வாழையும் எந்திர்றான்னு சொல்கிறாரு. ஹீரோவும் பயந்து எந்திரிக்கிறாரு. அந்த பயம் இருக்கட்டும்னு இவரும் மிரட்டுறாரு. தங்கச்சியும் கொஞ்ச நாள் இங்கே பார்த்துக்கோனேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அப்புறம் தான் தெரியுது மாட்டினது தங்கச்சி பையன்ல செவ்வாழைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்லேயே சரகடிக்கிறாரு. என்னன்னு கேட்டால் மாமனியே மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் தினம் ஹீரோ தான் இவரை மிரட்டி இந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஊரில் ஒரு சின்ன மளிகை கடை, இங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க தான் அந்த கதையோட ஹீரோயின். இவங்களோட லட்சியமே சிட்டியை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கிறது தான். அப்போ தான் ஊருக்கு புதுசாக ஹீரோ வந்த விஷயத்த இவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இதனால் ஹீரோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஹீரோயினுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது. இப்போ ஹீரோ கடைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு வராரு. இவரை பார்த்த உடனே ஹீரோயின் இன்னமும் மயங்கிடுறாங்க. புதுசாக எங்கள் கடைக்கு யார் வந்தாலும் நாங்கள் ஃப்ரீயாக தான் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இந்த இடத்துல காதல் மலர்ந்துருது. இப்போ அந்த ஊர் பஞ்சாயத்தில் அரசாங்க உத்தரவுப்படி ஊரில் இருக்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வெளியே சொந்தமாக டாய்லெட் கட்டி அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சா கவர்மெண்ட் சார்பில் ஒவ்வொருத்தருக்கும் 12,000 பணம் கொடுப்போன்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் இதை நம்ம செவ்வாழை சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் ஊரில் இருக்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வெளியே டாய்லெட் கட்டுறாங்க. செவ்வாழை வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு மீன்காரர் இருப்பார். அவரும் வீட்டுக்கு வெளியே பர்ஃபெக்டாக டாய்லெட் கட்டுறாரு. இப்போது பஞ்சாயத்து சார்பில் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் ஒவ்வொரு வீடாக வந்து டாய்லெட் கட்டினவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் செவ்வாழை புத்திசாலித்தனமாக எதிர் வீட்டுக்காரன் இல்லாத நேரத்தில் அவன் வீட்டுக்கு வெளியே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. என்னோட டாய்லெட்னு போய் சொல்கிறாரு. இப்போ அந்த ஃபோட்டோவை பஞ்சாயத்தில் எவிடன்ஸாக காமிச்சு 12,000 பணத்தையும் ஆட்டையை போட்டுறாரு. அந்த காசில் சிக்கன், மீன், மட்டன்னு வாங்கிட்டு வராரு. இவரும் தங்கச்சி பையனான ஹீரோவும் பயங்கரமாக வெளுத்து கட்டுறாங்க. இதையெல்லாம் தெரியாத எதிர்த்த வீட்டுக்காரனும் திரும்ப அவன் டாய்லெட்டுக்கு வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஆனால் இவனுக்கு பணம் சேங்ஷன் ஆகவே இல்லை. இதை கண்டுபிடிச்சி நேராக பஞ்சாயத்து தலைவர்கிட்டே வந்துடுறான். என்னையா இது, என் வீட்டு டாய்லெட்டுக்கு வெளியே அந்த செவ்வாழை ஃபோட்டோ எடுத்து உன்னை ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கான். இதை கூட கண்டுபிடிக்காமல் நீ பணத்தை கொடுத்துருக்க. மரியாதை எனக்கான பணம் எனக்கு வரணும், இல்லைன்னா உன் மேலே நான் போலீஸில் புகார் கொடுப்பேன்னு பஞ்சாயத்து தலைவரே மிரட்டுறாரு. இதில் பயந்து போன தலைவரும் வாயா பேசிக்கலான்னு நேராக செவ்வாழை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஏண்டா என்னையே ஏமாற்றி பணம் வாங்கிட்டியா? இப்போ நீ ஒழுங்காக டாய்லெட் கட்டி ஆகணும். அந்த டாய்லெட்டுக்கு வெளியே உன் எதிர்த்த வீட்டுக்காரனான இவன் இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ தான் கணக்கை நேர் பண்ண முடியும், இல்லைன்னா நானே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. செவ்வாழையும் உடனே எப்படின்னு பண்ணுறது, ஒரு 5 நாள் டைம் கொடுங்கன்னு பர்மிஷன் வாங்குறாரு. இப்போ ஹீரோ கிட்ட நல்லா மீன் முட்டைன்னு சாப்பிட்டல்ல, அந்த காசெல்லாம் இந்த காசு தான், வா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிடுறாரு. இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்க காலி இடத்துல ஹீரோவும் மாமாவும் குழி தோன்றாங்க. ஆனால் இவங்களுக்கு வேலை செஞ்ச பழக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதிர் வீட்டுக்காரன் வேற சீக்கிரம்னு இவங்களை பயமுறுத்தி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்படியே 1-2 நாள் போகுது. ஆனால் இது வேலைக்கு ஆகாதுன்னு செவ்வாழை புரிஞ்சிக்கிறாரு. ஊருக்குள்ளே குழி தோன்றதுக்குன்னு சில ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள மீட் பண்ணுறாரு. நாளைக்கு வந்துருங்க, ஒரு அடிக்கு 200 பணம் தரேன்னு சொல்லி டீல் பேசி முடிக்கிறாரு. மறுநாள் இந்த ஆளுங்க 2 பேரும் பேசிக்கிட்டே குழி தோண்டிகிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தன், நீ குழி தோண்டிக்கிட்டே இரு, பக்கத்தில் போய் நான் பீடி பிடிச்சிட்டு வரேன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி ஓரமாக போகிறான். அந்த நேரத்தில் குழி தோண்டிகிட்டு இருக்க இந்த நபருக்கு ஏதோ ஒரு பொருள் தட்டுப்படுது. இவனு என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பானைக்குள்ளே தங்க காசாக இருக்குது. ஆஹா, அடிச்சதுரா நமக்கு லக்கி ஜாக்பாட்டுன்னு நினைக்கிறான். சுற்றி முற்றி இந்த ஆள் பார்க்குறான், யாரையுமே காணோம். இப்போ அந்த பானையை உடச்சி வேகமாக மண்ணோட சேர்த்து அந்த காசை தன்னோட வேட்டியில் முடிஞ்சு வச்சுக்கிறான்.
கரெக்டாக வேலையை முடிக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோவும் தாய் மாமாவும் வந்து கவனிச்சிடுறாங்க. ஏண்டா எங்கள் இடத்துலேருந்து புதையலை எடுத்துகிட்டு எங்களுக்கு அல்வா கொடுக்கலான்னு பார்க்குறியான்னு இந்த ஆளை போட்டு அடிக்கிறாங்க. ஒழுங்காக புதையலை 3 பங்காக பெரி, இல்லைன்னா உன் கூட்டாளிகிட்டையும் விஷயத்த சொல்லிடுவோம், அப்போ 4 பங்கு ஆயிரும், பரவாயில்லையாங்கிறாங்க. இதனால் இந்த ஆளும் சரின்னு சொல்கிறான். சத்தம் கேட்டு அந்த கூட்டாளி என்னன்னு விசாரிக்கிறான். ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இவங்களும் சமாளிச்சிடுறாங்க. போயிட்டு நாளைக்கு காலையில் வான்னு சொல்லி அந்த ஆளை ஹீரோவும் மாமாவும் அனுப்புகிறாங்க. இப்போ வீட்டுக்கு எல்லா காசையும் எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி சுத்தம் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த தங்க காசுக்காக மாமனே ஹீரோவை கத்தியால் குத்தி கொல்ற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு கெட்ட கனவு. இதில் பயந்து போன இவர் பணங்காசு விஷயத்தில் யாரையும் நம்ப முடியாது, பேசாமல் இந்த காசை மொத்தமாக ஆட்டையை போட்டு நம்ம லவ்வரோட செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணுறாரு. காதலியான ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறல்ல, நான் கூப்பிட்டா இப்போ உடனே ஓடி வருவியான்னு கேட்குறாரு. அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வராங்க. 2 பேரும் ஊரை விட்டு ஓடும்போது எதிரில் தாய் மாமா கருப்புசாமி மாதிரி எல்லா பக்கமும் நிற்கிறாரு. இதில் பயந்து ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கே ஓடி வந்துடுறாரு. மாமனும், ஏமாப்பில் கடைசியில் எனக்கே அல்வா கொடுக்கலான்னு பார்த்தியே, இதெல்லாம் நியாயமானு கேட்குறாரு. ஹீரோவும், மன்னிச்சிரு மாமா, ஒரு கெட்ட கனவு, அதனால தான் பயந்து இந்த மாதிரி செஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த நேரம் அந்த குழி தோண்டிகிட்டு இருந்தானே அந்த நபர் வந்துடுறான். இவன் பேர் ஹரிச்சந்திரன். வந்தவன், சரி சரி சீக்கிரம் என்னோட பங்கை பிரிங்கன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் இவன் சக கூட்டாளி கால் பண்ணுறான். ஊருக்குள்ளே ஒரு பெருசு மண்டையை போட்டுருச்சு, குழி தோன்ற வேலை, சீக்கிரமாக வான்னு கூப்பிட்றான். ஹரிச்சந்திரனும், எனக்கு வேலை வேற இருக்கு, சீக்கிரம் பங்கை பிரிங்கன்னு சொல்கிறாரு. செவ்வாழையும், நீ முதல்ல போயிட்டு வேலையை பார்த்துட்டு வா, நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. இல்லை உங்களை நம்ப முடியாது, நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னா ஒழுங்காக பங்கை பிரிங்க, இல்லைனா போலீஸ்க்கு போயிடுவேன்னு சொல்கிறாரு. இதில் கடுப்பான ஹீரோ அவர் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. ஆனால் வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவர் கூடவே இவங்களும் போகிறாங்க. குழி தோண்டி முடிச்சுட்டு வரும்போது, சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம், அப்படியே வீட்டுக்கு போகக்கூடாது, நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லி அவர் அனுப்புகிறாங்க. இப்போ ஹீரோவும் மாமாவும் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வெளியே ஊரே திரண்டு நிற்கிது. என்னன்னு பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல பாம்பு போயிடுச்சு. இவங்க எதிர்த்த வீட்டுக்காரன் இருக்கானே அவன் தான் இதை நோட் பண்ணியிருக்கான், பாம்பாட்டியை வர சொல்லியிருக்கான். ஆல்ரெடி பாம்பாட்டி உள்ளே போயாச்சு. இவங்களுக்கா பயம், எங்கே தங்க காசை அவன் பார்த்துருவானோன்னு சொல்லிட்டு. பாம்பாட்டியும், பாம்பை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு சொம்பு மேலே சிகப்பு கலர் துணி சுற்றி இருந்துச்சு, அது பக்கத்தில் தான் இருந்துச்சு, இந்தாங்க அந்த சொம்புன்னு கொடுக்குறான். இதில் என்ன இருக்குன்னு எல்லாரும் விசாரிக்கிறாங்க. எங்கள் தாத்தாவோட அஸ்தின்னு ஹீரோவும் போய் சொல்லிடுறாரு. எப்படியோ தங்க காசு இருக்க சொம்பு இவங்க கைக்கே வந்துடுது. பாம்பாட்டி பாம்பையும் பிடிச்சிட்டு போயிடுறான். இப்போ திரும்ப பொழுது இறங்கின வாட்டி அந்த ஹரிச்சந்திரன் வரான், பங்கை பிரின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ வெளியே போயிருக்காரு, அதனால் செவ்வாழை கொஞ்ச நேரம் பொறுமையாக இருன்னு சொல்கிறாரு. இவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, ஹீரோ வர மாதிரியே தெரில. செவ்வாழையும் கால் பண்ணி பார்க்குறாரு, அது சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதில் சந்தேகப்பட்ட ஹரிச்சந்திரன், மாமனும் மருமகனும் சேர்ந்து எனக்கு அல்வா கொடுக்க பார்க்குறீங்களா, உன்னை கொண்டுட்டாவது இந்த புதையலை எடுத்துகிட்டு போவேன்னு கத்தி எடுத்து நீட்டுறான். இதில் செவ்வாழை கடுப்பாயிடுறாரு. அவ்வளோ தூரம் வந்துட்டியான்னு சொல்லி அங்கேருந்து உலக்கையை எடுத்து அவனை அடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹரிச்சந்திரன் கீழே மயங்கி கிடக்கிறாரு, பக்கத்தில் ரத்தமாக இருக்குது. பேச்சு மூச்சையே காணோம். ஐயோ ஆளு மண்டையை போட்டான் போலன்னு நினைக்கிறாரு. வீட்டில் செக் பண்ணி பார்த்தா மாமனையும் காணோம். ஹரிச்சந்திரனை போட்டு தள்ளிட்டு மாமா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாரு போல, நம்ம மாட்டிக்கிட்டோன்னு பயந்து போகிறாரு. முதல்ல இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போன்னு ஹீரோ ஹரிச்சந்திரன் பாடியை பார்சலாக கட்டி ஊருக்கு வெளியே இருக்க ரயில்வே ட்ராக்கில் கொண்டு போய் வச்சிடுறாரு. அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா மாமா செவ்வாழை இங்கே தான் இருக்காரு, வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கே மாமா போனேன்னு இவர் விசாரிக்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், ஹரிச்சந்திரன் எங்கே மயங்கி கிடந்தானே அவன் எங்கே? எனக்கும் அவனுக்கு சண்டை ஆயிடுச்சு, என் கையை அவன் கடிச்சிட்டான், அதான் ஊசி போடலான்னு போயிருந்தேன், அதுக்குள்ளே அவன் எங்கே எழுந்து போயிட்டானான்னு கேட்குறாரு. ஹீரோவும், அவன் மயக்கத்தில் தான் இருந்தானா, நான் செத்துட்டான்னு நினச்சி அவன் பாடியை கொண்டு போய் ரயில்வே ட்ராக்கில் வச்சுட்டேன் மாமான்னு சொல்கிறாரு. அட அறிவு கட்டவனை, எதுக்கடா அப்படி பண்ண, இப்போ தான் உண்மையிலே கொலை கேஸில் மாட்ட போகிறோம் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவசரமாக கிளம்பி போகிறாங்க. ஆனால் இவங்க போய் பார்த்தா அதுக்குள்ளே ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிடுது. ஹரிச்சந்திரன் செத்துட்டான், நல்லா 2 பேரும் மாட்டிக்கிட்டோன்னு பயந்து போகிறாங்க. அந்த நேரம் தூரத்துலேருந்து யாரோ இவங்க முகத்தில் டார்ச் லைட் அடிக்கிறாங்க. இதில் பயந்து போன 2 பேரும் தெரிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஆமாம், முகத்தில் லைட் அடித்தவன் யாராக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பாம்பு பிடிக்க வந்தானே ஒருத்தன், அவன் வந்து கதவை தட்டுறான். ஆமாம் சார், உங்களை மாதிரியும் உங்கள் மாப்பிள்ளைய மாதிரியும் 2 பேரை இப்போ ரயில்வே ட்ராக் கிட்ட பார்த்தனே, அங்கே வந்தீங்களா என்னன்னு விசாரிக்கிறான். செவ்வாழையும், என்னையா உளறிட்டு இருக்க, நானும் என் மாப்பிள்ளையும் உள்ளே தூங்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பி இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாத போன்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. இப்போ மறுநாள் காலையில் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஊர் டீ கடைக்கிட்ட வராங்க. அப்போ உள்ளூர்காரன் ஒருத்தன், விஷயம் கேள்விப்பட்டீங்களா, ரயில்வே ட்ராக்கு கிட்ட கருப்பா குள்ளமா ஒரு ஆளோட டெட் பாடி இருக்கான், ரயில் ஏறி பீஸ் பீஸாக போயிடுச்சான்னு பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோவும் மாமாவும் பயந்து போகிறாங்க.
அந்த நேரம் ஹரிச்சந்திரன் நேர்லயே வந்துடுறான். இவங்க 2 பேரையும் பார்த்து வித்தியாசமாக நடந்துக்கிறான். விசித்திரமாக சிரிச்சிட்டு போகிறான். பின்னாடியே அந்த பாம்பு பிடிக்கிற நபரும் வரான். என்ன 2 பேரும் ஹரிச்சந்திரனை பார்த்து பயந்து போயிட்டீங்களான்னு கேட்குறான். ஸோ இதுலேயே நைட்டு ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த பாம்பு பிடிக்கிறவன் தான் ஹரிச்சந்திரனை காப்பாற்றிட்டான்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் மாமனும் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கே போகிறாங்க. ஏதோ தெரியாதனமாக நடந்த சண்டையில் உன் தலையில் அடிச்சிட்டேன், நடந்தது எல்லாம் மனசில் வச்சுக்காத, புதையல் 3 பங்கு வேணாம், 2 பங்காக பிரிச்சுக்கலாம், 1 பங்கை நீ வச்சுக்கோ, மீதி இருக்க 1 பங்கை நாங்கள் 2 பேரும் பிரிச்சுக்கிறோம், உனக்கு தான் அதிகம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹரிச்சந்திரன் நீங்கள் யாருன்னு சொல்கிறான். அப்போ தான் தெரியுது உலக்கையில் அடி வாங்கினதில் ஹரிச்சந்திரனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. இவர் பொண்டாட்டியும் ரொம்ப நேரமாக இப்படி தானே உளறிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கும் மாமாவுக்கும் பயங்கர சந்தோஷம். இருந்த 3 பங்கு 2 ஆயிடுச்சு, இனிமேல் நமக்கு தான் புதையல்னு நினைக்கிறாங்க. சீக்கிரமாக இந்த தங்க காசையெல்லாம் நகையாக மாற்றி அதை விற்று பணமாக்கி சீக்கிரம் செட்டில் ஆயிடணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க மேலே சந்தேகம் வந்து இவங்க ஏற்ற வீட்டுக்காரன் இவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே அவன் ஒட்டி கேட்டுறான். இப்போ நேராக ஊரில் இருக்க ஒரு நகை செய்கிற ஆசாரிக்கிட்ட போகிறாங்க. இந்த மாதிரி பம்பாயிலேருந்து சில தங்க காசு நான் வாங்கிட்டு வந்தேன், இதை நகையாக செய்யணும் இந்தான்னு சொல்லி சாம்பிளுக்கு ஒரு காசை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஆசாரி கொஞ்சம் விவரமானவனாக இருக்கான். இது ஒன்றும் பம்பாய் காசெல்லாம் கிடையாது, ராஜராஜ சோழன் காலத்து நாணயம், இதுக்கு பின்னாடி சில சிம்பிள் எல்லாம் இருக்கும் பாருங்கன்னு அந்த காயினோட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எல்லாம் புட்டு வைக்கிறான். ஹீரோவும் செக் பண்ணி பார்க்குறாரு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த காசு உங்களுக்கு புதையல் மூலமாக தான் கிடச்சிருக்கணும், ஒழுங்கா அதில் எனக்கு ஒரு பங்கு கொடுங்க, இல்லைன்னா நான் போலீஸ்கிட்ட போவேன், மண்ணுக்கு அடியிலிருந்து கிடைக்கிற எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், அப்புறம் உங்களுக்கும் எதுவுமே கிடைக்காதுன்னு மிரட்டுறான். இதில் பயந்து போன ஹீரோவும் மாமாவும் 3ஆவதாக இவனையும் கூட்டு சேர்த்துக்கிறாங்க. இப்போ நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சொம்பில் இருக்க காசை எல்லாம் கொட்டி உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு ஆளுக்கு ஒவ்வொன்றா பிரித்து வைக்கிறாங்க. இப்போ 3 பங்காக வந்துடுது. கடைசியில் ஒரே ஒரு காயின் இருக்குது. அதையும் அந்த ஆசாரி எனக்கு தான் வேணும்னு சொல்லி எடுத்துக்கிறான். அப்போ தான் தெரியுது இந்த மொத்த காசோட மதிப்பு கிட்டத்தட்ட 4 கோடி வரும்னு. பெரிய அளவில் நமக்கு லக் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே இந்த எதிர் வீட்டுக்காரன் வெளியே இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த ஆசாரி, சரி புதையலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டீங்க, இதை நான் வெளியே போலீஸ்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இன்னொரு ஷேர் கொடுங்கன்னு ரொம்ப பேராசையாக பேசுகிறான். இதை கேட்டு செவ்வாழை கடுப்பாயிடுறாரு. மருமகனே டிவி வால்யூமை கூட்டு அந்த உலக்கையை எடுன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் நைஸாக உலக்கையை எடுத்து அந்த ஆசாரி மண்டையிலே அடிக்கலான்னு ஓங்குறாரு. அவன் கொஞ்சம் நவுந்த உடனே அங்கிருந்த காயின் மேலே உலக்க அடித்து ஒரு தங்க காசு அங்கிருந்து பறந்து ரோட்டில் கிடக்கிற சாணி மேலேயே விழுந்துருது. இப்போ அந்த ஆசாரியை ஒரு கவரில் பேக் பண்ணுறாங்க. ஏண்டா நியாயமாக உனக்கு ஒரு பங்கு கொடுத்தோம், உனக்கு பேராசை அடங்காமல் எங்களையே பிளாக்மெயில் பண்ண பார்க்குறியா, இருடா உன்னை வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல கட்டி போடுறாங்க. இப்போ முதல்ல நகை செய்கிற பொருட்களை எல்லாம் அந்த ஆசாரியோட பட்டறையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலான்னு ஹீரோ சொல்கிறாரு. அதை வச்சு அவனை மிரட்டி எப்படியாவது எல்லாத்தையும் நகையாக மாற்றிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் போயிட்டு வந்து பார்த்தா ஆசாரியை காணோம், எஸ்கேப் ஆயிருக்கான். இப்போ இங்கே ரோட்டில் சாணி இருக்கு இல்லையா, அதை ஒரு பாட்டி எடுத்துகிட்டு போய் செவுத்தில் வரட்டியாக தட்டுறாங்க. அதுக்குள்ளே தான் அந்த ஒரு தங்க காசு இருக்குது. இப்போ அந்த ஆசாரியை பிடிக்கலான்னு ஹீரோ மாமாவும் ஊரெல்லாம் தேடுறாங்க. அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க விஷயம் தெரியுது. வந்து பார்த்தா அவன் சீரியஸாக போலீஸ்கிட்ட ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கான். போச்சு, நம்மளை பற்றி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு இவங்க பயந்து போகிறாங்க. வர வழியில் அவனை மடக்குறாங்க. ஏண்டா எங்களை பற்றி தானே போலீஸ்கிட்ட சொன்னேன்னு கேட்குறாங்க. இவனும் அட இல்லைங்க, அவர் வீட்டில் காது குத்து விசேஷம், அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். சரி வான்னு திரும்ப கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த தங்க காசையெல்லாம் நகையாக மாற்றலான்னு சொல்லி இந்த ஆசாரியை வச்சு அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவனும் போய் தங்க காசை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறான். ஹீரோ உள்ளே செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த சிகப்பு கலர் துணி சுற்றின அந்த சொம்பையே காணோம். ஐயோ எங்கே போச்சுன்னு நினச்சி இவங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தோணுது. புதையலை பற்றி தெரிஞ்சது நம்ம 3 பேர், நானும் எங்கள் மாமனும் எடுக்கலை, அப்போ திரும்ப உன் வேலை தானே இதுன்னு சொல்லி உலக்கை எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆசாரியும், ஐயோ அவசரப்படாதீங்க, அன்னைக்கு நைட்டு நான் எப்படி தப்பிச்சேன்னு நினைக்கிறீங்க, அந்த பாம்பாட்டி தான் என்ன காப்பாற்றினான்னு சொல்கிறான். இவன் முனகல் சத்தம் கேட்டு அந்த பாம்பாட்டி உள்ளே வந்திருப்பான் ஹெல்ப் பண்ணலான்னு. சொம்புக்குள்ளே புதையில் இருக்க விஷயத்த இந்த ஆசாரி அந்த பாம்பாட்டிக்கிட்டே சொல்லியிருப்பான். எனக்கு வேறு வழி தெரியல, அவன் உண்மையை சொன்னாதான் என்னை காப்பாற்றுவேன்னு சொன்னான், அதனால தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்றான். இப்போ அந்த பாம்பாட்டியை பிடிக்கலான்னு 3 பேரும் அவனை தேடி போகிறாங்க. அவன் ஒரு பாலத்து கீழே வேலை செஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அவனும் எனக்கு விஷயம் மட்டும்தான் தெரியும், சொம்ப நான் எடுக்கலன்னு சொல்கிறான். ஹீரோ 2 பேரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இந்த ஹரிச்சந்திரன் கூட குழி தோண்ட ஒரு ஆள் வந்தானே, அவன் வரான். புதையல்ல எனக்கும் பங்கு வேணும், அன்னைக்கு குழி தோண்டும் போதில் இருந்தே எனக்கு உங்கள் மேலே சந்தேகம், 3 நாளாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போ 4 பங்கு இல்லை என்னோட சேர்த்து 5 பங்குன்னு சொல்கிறான். ஆனால் சொம்பு எங்கே போச்சுன்னா முதல்ல இவங்களுக்கு தெரியல. முதல்ல அதை கண்டுபிடிக்கலான்னு 5 பேரும் கூட்டு சேர்ந்து ஊரெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு தைப்பூசம்,
ஸோ ஊருக்குள்ளே எல்லாருமே கோயிலுக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் செவ்வாழை வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் இருப்பானே, அவன் கையில் அந்த தங்க காசு இருக்க சொம்பு இருக்குது. இதை எல்லாரும் கவனிக்கிறாங்க. இது இவன் வேலை தானான்னு சொல்லிட்டு இவங்க டம்மியாக ஒரு சொம்பு ரெடி பண்ணி அதுக்குள்ளே சில்லற காசு எல்லாம் போட்டு அதே மாதிரியே சிகப்பு கலர் துணி சுற்றுறாங்க. அவன் கொஞ்சம் பைத்தியக்காரன்றதால கேட்டால் தரமாட்டான். ஸோ எப்படியாவது இந்த சொம்பை அவங்ககிட்ட கொடுத்துட்டு தங்க காசு இருக்க சொம்பை வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் மென்டலுங்கிறதால தரவே மாட்டேங்கிறான். அங்கேருந்து செங்கலை தூக்கி இவங்க மேலே அடிக்கிறான். இவங்களும் அப்படி இப்படியே எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ ஒரு வேகத்தில் அந்த பைத்தியக்காரன் தங்க காசு இருக்க சொம்பை தூக்கி எறிகிறான். அந்த சொம்பு ரோட்டில் போய்கிட்டு இருந்த ஹரிச்சந்திரன் தலையிலேயே பட்டுருது. பட்டு கீழே ரோந்து பணியில் இருந்த போலீஸ்காரர் காலிலேயே விழுந்துருது. இப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொம்பை எடுத்துக்கிட்டு இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட உட்பட இவங்க எல்லாரையுமே பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த சொம்பு பிச்சை எடுக்கிற சொம்புன்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. நீ போடான்னு சொல்லி அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்கிட்ட அந்த சொம்பை கொடுத்து அமுச்சிடுறாரு. ஹீரோவையும் மற்ற ஆளுங்களையும் வான் பண்ணி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஹரிச்சந்திரன் தலையில் அடிபட்டதுக்காக ஒரு சித்த வைத்தியர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் வர வழியில் சொம்பு தலையில் அடிச்சது இல்லையா, அதனால் இவருக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இனி அவனுங்களை விடுறதா இல்லை, வேலையாக நான் போலீஸ்கிட்ட தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ ஹரிச்சந்திரன் மனைவியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த இடத்துல குழி தோண்டும் போது உள்ளேருந்து தங்க காசு கிடச்சிது. அதுக்கப்புறமா இவர் தலையில் செவ்வாழை உலக்கையால் அடித்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்கிறாரு. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் ஜாக்பாட் அடிச்சதுன்னு நினைக்கிறாரு. வான்னு சொல்லி செவ்வாழை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே போலீஸ்காரரை பார்த்த உடனே ஹீரோ மற்ற கூட்டாளிங்க எல்லாரையும் ஒளிஞ்சிக்க சொல்கிறாரு. இப்போ உள்ளே வந்த இன்ஸ்பெக்டரும் புதையலை பற்றி எல்லா விஷயத்தையும் ஹரிச்சந்திரன் சொல்லிட்டான். நான் நேர்மையாக அதை கைப்பற்றி அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சா எனக்கு ஒரே ஒரு மெடல் தருவாங்க. அதை வச்சு ஆயுத பூஜைக்கு பூஜை பண்ணி பொறிக்கல்ல வச்சு தான் கும்பிட முடியும். அதில் எனக்கு ஒரு பங்கு கொடுங்க, அந்த ஹரிச்சந்திரனை கலட்டி விட்டுருவோம், என்னோட சேர்த்து 3 பங்கு ஓகேவான்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோவும் மாமாவும் திருன்னு முழிக்கிறாங்க. இப்போ தான் உள்ளேருந்து மற்ற கூட்டாளிங்கெல்லாம் வராங்க. அப்போ தான் இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது 3 பங்கு இல்லைன்னு. எண்ணி பார்த்தா 6 பங்கு வருது. ஆனால் இவங்க உள்ளே பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் ஹரிச்சந்திரன் ஒரு பொண்டாட்டியும் வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா? 6 பங்கு இல்லை, எங்களையும் சேர்த்து 7 பங்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல சொம்பு எங்கே இருக்குன்னு தெரியணும், அதை கண்டுபிடிக்கலான்னு கிளம்புறாங்க. அப்போ வழியில் அந்த பைத்தியக்காரனை பார்க்குறாங்க. சொம்போட அவனையும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. கூடவே அந்த ஊர் தலைவர் நானும் வரேன் ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லி ஏறிக்கிறாரு. இப்போ ஸ்டேஷனுக்கு வந்தால் தலைவர் அடுத்த வீட்டு டாய்லெட் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து என்னோட டாய்லெட்னு ஏமாற்றி பஞ்சாயத்துக்கிட்ட பணம் வாங்கிட்டான்னு செவ்வாழை மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எதிர் வீட்டுக்காரன் பண்ண டார்ச்சரில் தான் தலைவர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்போ நடந்த பிரச்சனையில் கைகலப்பாகி அங்கேருந்து சொம்பை தூக்கி தலைவர் அடிக்க சொம்பு கீழே விழுந்து உள்ளே இருந்து தங்க காசு எல்லாம் செதறிடுது. இதை பார்த்த தலைவரும் எதிர் வீட்டுக்காரனும் ஆசைப்படுறாங்க. இப்போ டோரை லாக் பண்ணிவிட்டு சரி தலைவர் எதிர் வீட்டுக்காரன் 2 பேரையும் சேர்த்து 9 பங்கு ஆச்சுன்றாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோயின் வரட்டியிலேருந்து அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு வராங்க. சார், இது எனக்கு அந்த சாணிக்குள்ளேருந்து கிடச்சிது, இப்போ என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது கீழே செதறி கிடக்கிற காசை பார்க்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் சரி பாப்பா வேற பார்த்துருச்சு, இப்போ 9 பங்கு இல்லை, பாப்பாவோட சேர்த்து 10 பங்குன்னு சொல்கிறாரு. இதில் மாமனும் ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாங்க. சார், கவுண்டிங் கூடிக்கிட்டே போகுது, இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் கிடைக்காது போல், சீக்கிரம் 10 பங்காக பிரிங்கன்னு சொல்கிறாரு. அந்த நேரம் யாரோ கதவை தட்ட டோரை ஓப்பன் பண்ணால் ஊருக்காரங்க எல்லாருமே நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு பிரச்சனை, மொத்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதனால் எல்லாரையுமே உள்ளே கூப்பிடுறாங்க. அங்கேருந்து எல்லாருமே இந்த தங்க காசையும் பார்த்துடுறாங்க. சரி, இப்போ இந்த 1000 காசை கிட்டத்தட்ட 110 பங்காக பிரிக்கணும், இங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு மேலே பாடி தாங்காது, சீக்கிரம் பிரிங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் பிரிக்க ரெடி ஆகுறாரு. அந்த நேரம் விஷயத்தை கேள்விப்பட்டு தொல்லியல் துறையிலேருந்து அதிகாரிகள் எல்லாம் வந்துடுறாங்க. மண்ணுக்கு கீழே கிடைக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், கொடுங்கன்னு சொல்லி மொத்தமாக அள்ளிக்கிட்டு வெளியே வராங்க. இதை பார்த்த அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பிச்சைக்காரன் ஓடி வந்து சொம்பை பிடுங்கிட்டு ஓடுறான். அவங்ககிட்ட இருந்து நம்ம ஹீரோ பறிச்சுக்கிட்டு ஓடுறாரு. இப்போ ஊருக்காரங்க எல்லாருமே புதையல் வேணும்னு துரத்த ஆரம்பிக்க இந்த இடத்துல மொத்த ஊரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான சேசிங் ஒன்று நடக்குது. எல்லாமே காமெடியாக தான் இருக்கும். இப்போ அங்கே இங்கேன்னு ஓடி ஆடி அலைஞ்சு கடைசியாக தொல்லியல் துறை அதிகாரிகள்கிட்டே அந்த சொம்பு வந்துடுது. அவங்களும் துப்பாக்கியை காட்டி எல்லாரையும் மிரட்டுறாங்க. இது அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லி மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே இன்னொரு கவர்மெண்ட் ஜீப் ஒன்று வருது. அதில் வந்தவங்க நாங்கள் தான் தொல்லியல் துறை அதிகாரிகள், எங்கே அந்த சொம்புன்னு கேட்குறாங்க. அப்போ ஆல்ரெடி வந்தவங்க யாருன்னு பார்த்தா அவங்களும் ஃபேக்கு தான், அதிகாரிகள்னு பொய் சொல்லி மொத்தமாக எல்லா காசையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அட போங்கையான்னு சொல்லிட்டு ஹீரோவும் மாமனும் விரக்தியில் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வண்டியை ஒரு குழிக்குள்ளே விடுறாரு. திடீர்னு வண்டியோட பின்பக்க பெட்டியிலேருந்து தங்க காசெல்லாம் செதறி கொட்டுது.
உடனே ஹீரோ மாமன்கிட்ட ரோட்டில் விழுந்த காசையெல்லாம் ஒன்று விடாமல் எடுமாமான்னு சொல்கிறாரு. மாமனுக்கு பயங்கர ஷாக்கு. எப்பட்றா மருமகனே நம்ம வண்டிக்குள்ளே எல்லா காசும் வந்துச்சுன்னு கேட்குறாரு. இங்கே தான் ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ சொம்ப தூக்கிட்டு ஓடினார் இல்லையா, அந்த நேரத்தில் இவங்க வண்டி மேலே ஹீரோவை தள்ளி விட்டுருப்பாங்க. இவர் மேலே எல்லாரும் போட்டு அமுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி ஹீரோ கோயிலில் ஒரு டம்மியான சொம்பை ஒன்று ரெடி பண்ணார் இல்லையா, அந்த சொம்பை திரும்பவும் வண்டியோட பின்பக்க பெட்டியில் தான் வச்சிருப்பாரு. இப்போ இங்கே எல்லாரும் போட்டு அமுக்கிட்டு இருந்த கேப்பில் இவர் தங்க காசு இருக்க சொம்பை பெட்டியில் வச்சுட்டு பெட்டியில் இருந்த டம்மியான சொம்பை கையில் எடுத்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்குள்ளே ஓடி இருப்பார். கடைசியாக அந்த ஃபேக்கான தொல்லியல் துறை அதிகாரிகள்கிட்ட சொம்பு மாட்டியிருக்கோம். அவங்களும் அதில் தங்க காசு இருக்குன்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த கிளைமேக்ஸ் சேசிங்கில் ஹீரோ புத்திசாலித்தனமாக சொம்பை மாற்றி வச்சு தங்க காசை ஆட்டையை போட்டார். இதை கேட்ட மாமனும் சூப்பர்டா மருமகனின்னு சந்தோஷப்பட, இனி இந்த ஊரில் இருந்தால் மாட்டிக்குவோன்னு இவர் மாமனும் சென்னைக்கு கிளம்புறாங்க. ஹீரோயினி இவர் வர சொல்லியிருப்பார். இப்போ 3 பேரும் பைக்கிலே சென்னைக்கு போக இத்தோட ஹாப்பி எண்டிங்காக படம் முடியுது. இந்த கதையும் என்னோட நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.